ஸ்ரீ சக்கரம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நவச்சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுவதும் இந்த ஸ்ரீ சக்கரம் தான். இந்த ஸ்ரீ சக்கரத்துல 64 கோடி தேவதைகள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய கால தாந்திரீக தத்துவ போதனைப்படி பழைய சடங்கு முறைகளை கடைபிடித்து அதுல நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த சக்கரத்தை பயன்படுத்தி வந்ததா ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. அது மட்டுமல்லாம இது மனோதத்துவம், உடலோட ஒப்பற்ற தத்துவம் இவைகளோட கருத்துக்களை உருவகப்படுத்தும் சித்திரமாகவும் இந்த ஸ்ரீ சக்கரம் சொல்லப்படுது. இந்த ஸ்ரீ சக்கரத்தோட சித்திரம் கிமு 1000 ஆண்டு காலத்திற்கு முந்தையது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்ரீ சக்கரம் வெறும் கோடுகளால ஆனது மட்டுமல்ல, உயர் அட்சர கணிதம், சேஷாத்திர கணிதம், விஞ்ஞான அறிவு மட்டுமல்லாம இந்த துறையில ஆழ்ந்த அனுபவம் பெற்றவங்களால மட்டுமே இந்த ஸ்ரீ சக்கரத்தை வரைய முடியும். அப்போதுதான் இது முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமயம் அகிலாண்டேஸ்வரியான காமாட்சி தேவியோட சக்தியானது மிகவும் உக்கிரமா இருந்தப்போ அதை சாந்தியடைய செய்ய வேறு வழி தெரியாம அம்பிகையோட எதிரில ஸ்ரீ சக்கரத்தை நிறுவி ஆகர்ஷித்து அதுக்கப்புறமா சாந்த முறை செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 9 கட்டுகள் கொண்ட இந்த ஸ்ரீ சக்கரம் தான் அம்பாள் உரையக்கூடிய இடம். சாதாரண கோடுகளும் முக்கோணங்களும் தான் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனா இதுல தான் அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கு. ஸ்ரீ சக்கரத்துல ஆவரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 சுற்றுகள் இருக்குது. இதோட நடுவுல திரிகோணத்தின் மத்தியில தான் ஸ்ரீ சக்கர நாயகி என போற்றப்படக்கூடிய பராசக்தியானவள் விந்து அப்படிங்கிற புள்ளியா காட்சி தருகிறாள். சப்தத்திற்கும் ஒரு உருவம் உண்டு. அதனால ஒலிக்கக்கூடிய ஒலிகள் அனைத்தையும் முறையா ஒழுங்குபடுத்தி சீராக்கி வடிவமாக்கி ஓம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ சக்கரமானது. சக்தி வழிபாட்டோட மிக முக்கியமான பரிகார தேவதைகள் 64 யோகினிகள். இது அன்னையிடமிருந்து தோன்றிய அபரிமிதமான சக்திகள். சக்ஷ்டி என்றால் 6, சதுர் என்றால் 4. இவ்வாறாக 64 கோடி யோகினியரால் பூஜிக்கப்படுபவள் என்பதே உண்மை. இந்த எண்ணிக்கை 64ஐ மையப்படுத்தி ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்தார் பூஜ்ய ஸ்ரீ ஆதிசங்கரர். மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி சித்த புருஷரா வளர்ந்து அன்னையோட அருளை உணரும் ஆன்மீக நிலையின் முடிவே ஸ்ரீ சக்கர தத்துவம். ஸ்ரீ சக்கரத்தோட மறுபேரே ஸ்ரீ சக்கர ராஜம். சக்கரத்தோட கீழாக நோக்கிய முக்கோணங்கள் 5, மேல் நோக்கிய முக்கோணங்கள் 4 சிவாத்மகம் அப்படிம்பாங்க. ஸ்ரீ சக்கர பூஜை செய்யக்கூடிய உபாசகன் லௌகீக சுகானுபவங்களை அடைவதோடு ஞானத்தை கடைபிடிப்பதன் மூலமா விருப்பு வெறுப்பு புலன்கள் இவற்றை வென்று மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான். சென்னையில் இருக்கக்கூடிய திருவேற்காட்டு கருமாரியம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், தென்குன்றத்தூர் காத்யாயனி அம்மன் ஆகிய மூவரையும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒரே நாள் தரிசனம் செய்கிறது திரிசக்கர தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது. திருச்சிக்கு அருகில திருவானைக்காவல்ல அருள் புரியக்கூடிய அகிலாண்டேஸ்வரியோட காதுகள்ல தாடங்கு வடிவில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. உக்கிரமா இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கரம் அணிவித்து சாந்தமாக்கியவர் ஆதிசங்கரர் அப்படின்னு கூறப்படுது. நவச்சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுவதும் இந்த ஸ்ரீ சக்கரம். இதுல 64 கோடி தேவதைகள் வசிக்கிறாங்க. இது தவிர 51 கணேசர்கள், 9 கிரகங்கள், அஸ்வினி முதலான 27 நட்சத்திரங்கள், 7 யோகினிகள், 12 ராசிகள், 51 பீட தேவதைகள் என 157 தேவதைகளோட ரூபமாக அம்பிகை ஸ்ரீ சக்கரத்துல வழிபடப்படுகிறாள். ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது வரைபடம், மகாமேரு என்பது அதோட உருவம். ஸ்ரீ சக்கரத்தை உயரமாவும் பெரிய வடிவமாகவும் செய்தா அது ஸ்ரீ மகாமேரு என்ற பெயர்ல அழைக்கப்படுது. சௌந்தர்ய லகரி, லலிதா சகஸ்ரநாமம், தேவி புஜங்கம், பவானி புஜங்கம், தேவி பாகவதம், திருமந்திரம் போன்ற நூல்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை சிறப்பித்து கூறுது. மாங்காட்டுல ஆதிசங்கரர் தன்னோட கரத்தாலேயே அர்த்தமேருவை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த மேருவானது அக்ஷ்டகந்தங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படும் சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனம், சிவாஜித், ஜடாமாஞ்சில், கச்சூலம் ஆகிய 8 விதமான நறுமண பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது தனி சிறப்பு. சென்னையோட முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய பாரிமுனையில தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற காளிகாம்பாள் ஆலயம் குபேரன் வழிபட்ட தலம். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்தமேரு சக்கரம் இங்கு காணப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.